வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4வது நாள் வீட்டில் போடப்பட்ட ஓணப்பூக்கோலம். அதாவது ஒரு வட்டம், அதுக்கு மேலே இன்னொரு வட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான டிசைன். அதாவது இலையை கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் செண்டுமல்லி, வெள்ளை கலர் பூவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பூவுங்க ரோஸ் கலர் பூவு, அதுக்கப்புறம் இலையை கட் பண்ணி வச்ச ஓணப்பூக்கோலம். இன்றைக்கி 4வது நாள் ஓணப்பூக்கோலம் என்னுடைய வீட்டில். அதாவது இதுவும் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருங்க. அந்த இலை வந்து கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிரமம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பச்சை கலர் இலையை கட் பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும், 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. மொத்தத்தில் என்னுடைய வீட்டில் போடப்பட்ட ஓணப்பூக்கோலம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு டிசைன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன், என்னால் முடிஞ்ச டிசைன் போடுறேங்க. ஓகே, இந்த ஃப்ளவர் சம்மந்தமான வீடியோ இருந்தால் இந்த பிடிச்சவங்க பார்க்கலாம், இல்லைன்னா உங்கள் ஒர்க்கை போய் பாருங்கள். இல்லைன்னா யூடியூப்பில் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வீடியோ போய் பாருங்கள். ஓகே, ஒரு காலத்திலும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன், எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது நானாக சொல்லிங்க, உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களாக தோணணும், உங்கள் மனசுக்கு தோணணும். ஓகே, ஓணப்பூக்கோலம் என்னுடைய வீட்டில் போடப்பட்ட 4வது நாள். இன்னும் ஒரு 8 நாள் இருக்குதுங்க. அந்த புதன்கிழமை ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரொம்ப பெருசாக போகும் ஓணப்பூக்கோலம். ஓகே, நாளைக்கு அடுத்த டிசைனை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.